Vanakkam student. Field, gravitational field due to a ring of mass capital M and a radius R. இது ஒரு ரிங்கு, இதோட மாஸ் M, அதோட ரேடியஸ் வந்து R. ஸோ ரிங்குங்கிற போது இங்கெல்லாம் எந்த மாஸும் கிடையாது, ஒன்லி இந்த அவுட்டர் ஸ்மால் திக்னஸ் லேயர் இருக்கும் சர்க்கம்ஃபரன்ஸில். இதோட ஃபீல்டை கண்டுபிடிக்கணும். இது ஒரு ரிங் எப்படி இருக்குது, மாஸ் வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. மாஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற போது என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு G இன்ட்டு மாஸ் தட் இஸ் கிரியேட்டிங் த ஃபீல்ட் அண்ட் ஃபோர்ஸ் அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஸ்கொயர். இதை யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் இன்கேஸ் அப்போ யூஸ் பண்ண முடியாதுன்னா, ஏன்னா இதை கட் பண்ணோம்னா, இந்த இடத்துல கட் பண்ணி லென்த்தாக பண்ணோம்னா, இந்த மாஸ், இதோட மாஸ் வந்து என்டையர் லென்த். ஸோ திஸ் இஸ் 2πr. இங்கே இதோட லென்த் வந்து 2πr. மாஸ் வந்து எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அப்போ பாயிண்ட் மாஸாக நம்ம கன்சிடர் பண்ணால் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இன்டெக்ரேஷன் அப்ரோச் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா, ஒரு elementary mass of dm of length dl அதை நம்ம யூஸ் பண்ணி, ஸோ இந்த எலிமெண்ட்ரி மாஸில் எவ்வளவு, இந்த எலிமெண்ட்ரி மாஸு ஒரு பாயிண்டில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிராவிடேஷனல் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு அதை இன்டெகிரேட் பண்ணுவோம் ஃபார் என்டையர் லென்த். அதான் இன்டெகிரேஷன் அப்ரோச். எலிமெண்ட்ரி லென்த்துன்னு பார்க்க போனோம்னா, இங்கே டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் ரெண்டு பேர் இருக்குது, டிஎம்மு, இது ஒரு டிஎம். இங்கே பார்க்கோம்னா டயமெட்ரிக்கலி ஆப்போசிட். ஸோ எந்த இடத்துல பார்த்தாலும் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஒரு மாஸ் இருக்கும். ஏன்னா இந்த சப்போஸ் இது ரிங்னு பார்த்திங்க, இந்த இடத்துல ஒன்றும் கிடையாது அஷ்யூம் பண்ணிங்க. ஏன்னா ரிங்குன்னா இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும் இருக்கும், லிட்டில் திக்னஸ். வீட்டில் ரிங் பார்த்துருப்பீங்க இல்லையா, ரிங் பால் அல்லது மோதிரம் பார்த்தோம்னா அவுட்டர் ரிங் மட்டும்தான் இருக்கும், உள்ளே ஒன்றும் இருக்காது. அப்படி அஷ்யூம் பண்ணிங்க. அப்படி பார்க்குற போது இங்கே ஒரு மாஸ் பார்த்தோம்னா டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் சைடு, இங்கே ஒரு டிஎம் இருக்கும், இங்கே ஒரு டிஎம் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா இங்கே ஒரு டிஎம், எக்ஸாக்ட்லி இங்கே ஒரு டிஎம், இங்கே ஒரு டிஎம், இங்கே ஒரு டிஎம். ஸோ ஒரு பேரை தான் நம்ம எடுக்கிற மாதிரி வரும். ஏன்னா ரெண்டும் ஒரே டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். எப்படி டிஸ்டன்ஸில் இருக்கும், சப்போஸ் இதுதான் லென்த்துன்னு வச்சுக்கிட்டோம்னா, அட் திஸ் பாயிண்ட் பி நம்ம இன்ட்ரெஸ்டடு இந்த ரிங்குனால இந்த இடத்துல எவ்வளவு கிராவிடேஷனல் ஃபீல்டு உண்டு பண்ணுது, எவ்வளோ லென்த்தில் பார்த்தோம்னா, அங்கேருந்து இந்த லென்த்தும் சரி, எங்கேருந்து இந்த லென்த்தும் சரி, இங்கேருந்து இந்த லென்த்தும் சரி. நல்லா பாருங்கள், இதுதான் லென்த்து அட் பி, த்ரூ த சென்டர் வழியாக போகுது, சென்டர் ஓ வழியாக போகுது. ஸோ இந்த லென்த்து சேம் டிஸ்டன்ஸ் இருக்கும், இந்த லென்த்து சேம் டிஸ்டன்ஸ் இருக்கும், இந்த லென்த்தும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இதை இந்த அப்ரோச் பண்ணுவோம். வில் டேக் dm de due to a elementary mass. ஸோ இங்கே ஒரு எலிமெண்ட்ரி மாஸ் எடுத்துக்கோங்க, dm. இங்கேயும் இருக்குது ஒரு dm. de is equal to g into dm divided by r square. இந்த அப்ரோச் பண்ணி இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா then we will get E. ஏன்னா இப்போ டைரெக்டாக இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ண முடியாது, மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகியிருக்கிறதுனால. ஸோ இந்த இடத்துல பார்ப்போம், நான் வில் டேக் எலிமெண்ட்ரி மாஸ் டிஎம், இங்கே சேம் இங்கேயும் இருக்கும். ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸ், இது ரேடியஸ், திஸ் இஸ் சென்டர் ஆஃப் த ரிங், இதுதான் ரிங் அதோட ரிங். Okay, now in the person, let us take an elementary mass dm. Elementary mass dm எடுத்தோம்னா இது dm, இது dm, இது dm. So consider an elementary mass of mass dm on the ring. அங்கே எடுத்தோம்னா இங்கே எடுத்தோம்னா அதுக்கு டயகனலி ஆப்போசிட், இப்படி இங்கே எடுத்தோம்னா டயகனலி ஆப்போசிட். ஸோ நம்ம இந்த இடத்துல
gravitational field intensity due to this ring பார்க்க ஆசைப்படுறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த எலிமெண்ட்ரி மாஸ் எடுத்துக்கிட்டு அதை இன்டகிரேட் பண்ணோம்னா ஃபுல் லென்த்துக்கும் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இது R is equal to radius of ring, dm is equal to elementary mass on the ring, P is equal to point at which we are interested to find gravitational field due to ring. T point. So இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் அது பாயிண்ட் பி வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோ. பட் நம்ம இந்த டிஇ என்னது? ஸோ வாட் இஸ் டிஇ? டிஇ இஸ் ஈக்குவல் டு டிஇ ஃபார் திஸ் எலிமெண்ட்ரி மாஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு மாஸ்னா டிஎம் டிவைடட் பை த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் எங்கேருந்து? இந்த இடத்துல நம்ம இந்த மாஸ் எவ்வளவு கிராவிடேஷனல் ஃபீல்டு க்ரியேட் பண்ணுது அட் திஸ் பாயிண்ட். அப்போ நமக்கு தேவை இந்த டிஸ்டன்ஸ், இதுதான் ஆர். ஸோ ஆர் என்ன வரும்? ஃப்ரம் திஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆர் என்ன வரும்? திஸ் ஹைபார்டனிஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்டர் ரூட் பைதகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுவோம். அண்ட் திஸ் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா ஆங்கிள் பண்ணுது. ஸோ எலிமெண்ட்ரி மாஸு எடுத்துக்கிட்டோம். இந்த எலிமெண்ட்ரி மாஸ் எப்படி பிஹேவ் பண்ணும்? ஒரு பாயிண்ட் மாஸாக பிஹேவ் பண்ணும். பாயிண்ட் மாஸாக பிஹேவ் பண்ணால் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் பார்த்தோம்னா அதுவும் பாயிண்ட் மாஸாக பிஹேவ் பண்ணுது. ஆல் த மாஸ் கான்சன்ட்ரேட்டட் அட் இட்ஸ் சென்டர் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு டிஎம் என்ன வரும்? திஸ் இஸ் த கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு எலிமெண்ட்ரி மாஸ் டிஎம். அதோட எக்ஸ்பிரஷன் தான் வேறு. ஸோ ஆர் வந்து என்ன? திஸ் ஆர் டிஸ்டன்ஸ் ஆர் இஸ் சேம் ஃபார் ஆல் எலிமெண்ட்ரி மாசஸ். ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம. இப்படி இருந்ததுன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஸோ இது டிஎம்னா இந்த டிஸ்டன்ஸ், இது டிஎம்னா இந்த டிஸ்டன்ஸ். இதுதான் சென்ட்ரலேருந்து போகிற பாயிண்ட் பி. இந்த டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். ஏன்னா ஆர் இன்ட்டு எக்ஸ், ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இங்கே பார்த்தோம்னா இங்கே ஒரு டிஎம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் திஸ் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் ஆர் இஸ் சேம் ஃபார் ஆல் எலிமெண்ட்ரி மாசஸ் வேர் ஆர் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் square, where x is the distance of the point P at which நம்ம இந்த பாயிண்டில் இதனால் எவ்வளவு எலக்ட்ரிக் கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி கொடுக்குது டியூ டு எலிமெண்ட்ரி மாஸ் ஆன் த ரிங். ஓகே, நவ் டி எந்த பக்கம் இருக்கும்? இது மாசு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே மாஸ் எம். இந்த பாயிண்டில் பார்க்கணும்னா we feel as if we keep a elementary mass, that is very small amount of test mass, so that இதுக்கு மேலே இந்த பாயிண்ட் பியில் எவ்வளோ எலக்ட்ரிக் கிராவிடேஷனல் ஃபீல்டு கொடுக்குது, ஃபோர்ஸு இது இந்த மாஸ் தான் இதை இந்த டெஸ்ட் மாஸ் இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணோம். திஸ் இஸ் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன? இந்த டைரெக்ஷன் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ டிஎம் மாஸ் தான் இது மேலே எவ்வளோ கிராவிடேஷன். ஸோ இது இப்படி வரும். ஸோ டிஇ வில் பி லைக் திஸ். டி வில் பி லைக் திஸ். ஓகே, இப்படி பார்க்குற போது நம்ம டிஏ கண்டுபிடிக்கும். டிஏ ரெண்டு காம்பனண்ட்டாக மாற்றலாம். சி திஸ் இஸ் டிஇ, this is R, this is X. So this portion is dm and this is theta. So இந்த dயை நம்ம ரெண்டு காம்பனண்ட்டாக மாற்றிக்கலாம்.
இது ஹைபாட்னியூஸ். இதை இங்கேருந்து இப்படி ஒரு காம்பனண்ட்டாக இப்படி ஒரு காம்பனண்ட்டாக மாற்றிக்கலாம் யூஸிங் வெக்டர் மெத்தட். ஸோ திஸ் வில் பி ஹைபாட்னியூஸ் இன்ட்டு தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது காஸ் தீட்டா. திஸ் இஸ் ஹைபாட்னியூஸ், தீட்டாவுக்கு பக்கத்தில் காஸ் சைன் தீட்டா, தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்கிறது இது சைன் தீட்டா. ஸோ இட் மீன்ஸ் நம்ம இதை எப்படி எழுதலாம்? ஸோ இதை வந்து நம்ம எடுத்து நம்ம எப்படி ஈக்குவலன்ட் வெக்டர் வெக்டர்னால் இது தூக்கி இந்த பக்கம் போட்டுக்கலாம் வித்தவுட் சேஞ்சிங் த டைரக்ஷன் அண்ட் த மேக்னிடியூட். ஸோ திஸ் இஸ் டிஇ காஸ் தீட்டா. ஸோ இங்கே பார்த்தோம்னா டி இப்படி போகிறப்போது திஸ் இஸ் டிஇ காஸ் தீட்டா அண்ட் திஸ் ஒன் இதுக்கு பதில் நம்ம தூக்கி இப்படி போட்டுக்கலாம். அது திஸ் இஸ் ஈக்குவல் டு டிஇ சைன் தீட்டா. ரைட், டிஇ சைன் தீட்டா போட்டுக்கிறோம். சேம் வே இங்கே பார்க்குற போது இந்த இடத்துல பார்த்துருக்கோம், இந்த டிஎம்க்கு பார்த்துட்டோம். இப்போ இங்கே diametrically opposite, see the diametric field diametrically opposite side dm, இங்கே ஒரு dm இருக்கும், இப்படி வரும், அது வந்து இப்படி வரும். இது dm, this is theta. ஏன்னா இங்கே பார்த்தோம் இப்போ இங்கே பார்த்தோம்னா சேம் ஆர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அண்ட் திஸ் வில் பி ரேடியஸ். இங்கேருந்து பார்த்தோம்னா இது ரேடியஸு, இது எக்ஸு. ஸோ இதை டி வந்து இந்த மாஸ் மேலே டி வந்து இந்த பக்கம் இருக்கும். ஸோ மாஸ் வந்து தன்னை நோக்கி இருக்கும். ஸோ மாஸ் தன்னை நோக்கி இருக்கிற போது இது வந்து டிஇ. ஸோ இது என்ன பண்ணுவோம், இது 90 டிகிரி. தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது டிஇ, தீட்டாவுக்கு பக்கத்தில் காஸ் தீட்டான்னு போட்டுக்கோம். தீட்டாவுக்கு தூரம் இருக்கிற சைடை இது இந்த காம்பனண்ட்டை இப்படி மாற்றிக்கலாம். ஸோ டிசி ஈக்குவல் டு டிஇ sin theta. So for this mass, so இதை தூக்கி நம்ம டி sin theta நம்ம ஈக்குவலன்ட் வெக்டரை இங்கே போட்டுக்கலாம், டிஇ sin theta. So this is equal to டிஇ cos theta. தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால டிஇ cos theta இந்த பக்கம் வருது. So we can write one more டிஇ cos theta in this direction and டிஇ sin theta in the direction. What is DE? ரெண்டு சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதுவும் 6, இதுவும் 6, இதுவும் 6, இதுவும் டிஎம் மாஸ், இதுவும் டிஎம் மாஸ். 6 x ஸ்கொயர் ரெண்டுத்துக்கு சேமு, இது 6 x ரெண்டுத்துக்கு சேமு. இட் மீன்ஸ் டிஇ தீட்டா ரெண்டுத்துக்கு சேமு. இட் மீன்ஸ் இதுவும் ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ். ஸோ இதுவும் ஆப்போசிட் ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டுக்காக கேன்சல் ஆகிடும். So what we can say, the y component of the field or y component now, the y component of field, that is DE sin theta diametrically opposite, cancels out each other. கரெக்டா? ஓகே, இட் கேன்சல்ஸ் அவுட் ஈச் அதர். ஸோ இதே மாதிரி நிறைய டயகனல் எலிமெண்ட் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம்னா இதில் பார்த்தோம்னா நம்ம இதுக்கும் பார்த்தோம் இந்த டிஸ்டன்ஸில். இப்போ இதுக்கு பார்த்தோம்னா இதுவும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும். சேம் டிஸ்டன்ஸில் இது ஆர் தீட்டா, இதோட இதுக்கு வருது தீட்டா டி இப்படி இருக்கும். அதை பிரித்தோம்னா டி வந்து எப்படி டுவர்ஸ் மாஸ் வந்து தன்னை இந்த பக்கம் இருக்கும். அதை வந்து டிஇ காஸ் தீட்டா, டிஇ சைன் தீட்டா. இங்கே மாரி அதேமாரி டிஇ காஸ் தீட்டா, டிஇ சைன் தீட்டா ரெண்டு டயமெட்ரிக்கலி ஈக்குவலாக இருக்கும். ஸோ எல்லா டயமெட்ரிக்கல் மாஸ் எடுத்தாலும் இப்படி இருக்கும். இந்த ஃபோர்ஸ் எப்படி வரும்னா அட் திஸ் பாயிண்ட் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து டிஇ சைன் தீட்டா, இங்கே டிஇ சைன் தீட்டா, இங்கே டிஇ காசு, ரெண்டு போர்ஷன். ஸோ இங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி, இங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹொரிசான்டல் காம்பனன்ட் டிஇ சைன் தீட்டா வரும் எந்த ஒரு பேர் மாதம் எடுத்துக்கிட்டாலும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எடுத்தோம்னா இது இப்படி வரும். எப்படி வரும்னா இது ஸ்ட்ரெயிட் லைனு, இது இப்படி இருக்குது. ஸோ
டிஇ சைன் தீட்டா இப்படி வரும், அதுக்கு ஈக்குவல் இந்த சைடு வந்து டி சைன் தீட்டா இங்கே வரும், ஒன்று கேன்சல் பண்ணிக்கும். டி காஸ் தீட்டா இந்த போர்ஷனுக்கு, டி காஸ் தீட்டா இந்த போர்ஷன் டி காசு இந்த டைரெக்ஷன் இருக்கும். இதே நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணோம்னா, the y component of the fields due to diametrically opposite elements cancel out each other. That is dE cos theta cancel out each other. ரெண்டு பேர் பார்க்கணும். இந்த காம்பனண்ட் டி காஸ், இப்போ டி காஸ் தீட்டா என்ன ஆகும், ஒரு பேருக்கும் பார்க்குற போது டிஎம் பார்க்குற போது இட் கெட்ஸ் ஆடட் அப். ஸோ நம்ம இதை எப்படி செய்யலாம், the y component, the x component of field, that is dE, which is dE of dE, which is dE cos theta added up, add up of the, it means we can say y component only d, ஒரு பேருக்கு ரெண்டு டி காசிட்டா, இன்னொரு ரெண்டு பேருக்கு டி காசிட்டா இட் கெட்ஸ் ஆடட் அப். இட் மீன்ஸ் டோட்டல் என்டையர் ரிங்குக்கு டிஎம் எல்லாத்தையும் நம்ம ஆட் அப் பண்ணோம்னா வில் கெட் ஃபார் எம், வில் கெட் த ஃபீல்டு டியூ டு எம். ஏன்னா ஒரு ஃபீல்டு இருக்கு இல்லையா, இதில் டிஎம் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ஆல் டி காஸ்திட்டா வில் லீட் டு நெட் கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஆல் டி அதை இன்டெகிரேட் பண்ணும், காஸ் ஆஃப் தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணும். அப்படி பண்ணுற போது தென் வில் கெட் த gravitational field due to the entire ring of mass capital M. So நம்ம இப்போ சொல்லலாம் E. What is E? E is equal to net is equal to integral of E due to x component. இந்த காம்பனண்ட் தான், y component cancel out ஆகுது, x component வருது, which is equal to integral dE cos of theta, dE cos of theta. Cos of dE நம்ம என்ன பார்த்துருக்கோம், dE for the m is equal to, as it is, this is equal to, where r is equal to, okay, this is equal to g dm by r square in the distance, r square, okay, r square by the dE cos theta. So E is equal to integral dE வந்து என்ன வருது, dE is equal to g into dm by r square into cos theta, right? G into dm into cos theta divided by r square, right? Now what is cos theta? இங்கே பார்க்கலாம், theta இது இங்கே இருக்குது, cos theta is equal to, this is x, இது வந்து r, இது வந்து small r, இது வந்து small r, cos theta is equal to x by r. Cos theta என்ன வருது, based upon hypotenuse. So this we can write it as integral of g dm by r square into cos theta is equal to x by r. So we can write it as g dm வந்து நம்ம dm வெளியில் வச்சுக்கலாமா உள்ளே வச்சுக்கலாமா, வெளியே வச்சுக்கோம். ஸோ g into x எதுக்கு நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம், we are integrating for dm. ஒரு dm ஸ்மால் எலிமெண்ட்ரி இந்த இடத்துல அந்த இடத்துல எவ்வளோ ஃபீல்டு கொடுக்கும், இன்னொன்று எவ்வளோ ஃபீல்டு கொடுக்குது. ஸோ வி வாண்ட் டு இன்டெகிரேட் ஆல் த மாசஸ், சம் ஆஃப் ஆல் த மாசஸ் எவ்வளவு ஃபீல்டு பியில் கொடுக்குங்கிறத நம்ம அட் பியில் எவ்வளோ கொடுக்குன்னு பார்க்கணும். ஸோ வி கேன் ரைட் gx by r cube into integral of dm, ரைட்? இன்டெகிரேஷன் ஆஃப் dm என்ன, சின்ன மாசெல்லாம் சேர்த்தோம்னா dm plus அதுதான் இன்டெகிரேஷன். இன்டெகிரேஷன் இஸ் நத்திங் பட் adding up everything. So this is equal to gx divided by r cube. Sorry, not r cube. Is it r cube? Okay. R cube into integral dm என்ன வரும்? What is integral dm? எல்லா ஸ்மால் மாஸை ஆட் பண்ணோம்னா கேபிட்டல் M வரும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு M, வேர் r இஸ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ என்ன, இதுதான் ஆரோட வேல்யூ. த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த
இந்த மாஸுக்கு எலிமெண்ட்ரி மாஸ் டு up to the point. So we can write r square எப்படி எழுதலாம்? So g m into x divided by the r cube எப்படி எழுதலாம்? r cube is equal to r square into r. ஏன்னா r square என்ன வருது? r square is equal to r square plus x square. r cube வச்சுக்கோமே, x square அதுதான் ஆரோடது to the power of into அதோட cube. ஏன்னா ஆரோட வேல்யூ என்ன? r square x square to the power of அதை cube பண்ணுறோம். So this is equal to the net gravitational field is equal to gm x divided by r square plus x square to the power 3/2.